வணக்கம். மத்திய கிழக்கில் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையிலான போர் ஆரம்பித்து 5வது நாள் நிறைவடையும் நிலையில் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளை விரிவாக பார்ப்போம். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் மற்றும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தின் கல்வி அமைச்சகம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி அனைத்து அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளில் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு மார்ச் 9 முதல் மார்ச் 22 வரை முன்கூட்டிய வசந்த கால விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பிற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் கூடுதல் விமானங்களை இயக்கி வருகின்றன. குறிப்பாக ராசல் கைமாவிலிருந்து டெல்லி, மும்பை மற்றும் கொச்சி ஆகிய நகரங்களுக்கு மார்ச் 7ஆம் தேதி வரை சிறப்பு மீட்பு விமானங்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை மாலை இந்தியாவிலிருந்து துபாய் நோக்கி புறப்பட்ட எமிரேட்ஸ் நிறுவனத்தின் விமானங்கள் வான்வழி மூடப்பட்ட காரணத்தால் பாதியிலேயே திருப்பி அனுப்பப்பட்டன. டெல்லி, சென்னை மற்றும் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு சென்றடைந்த இந்த விமானங்களின் பயணிகள் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நிலைமை சீரானதும் மீண்டும் விமான சேவைகள் தொடங்கும் என எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. UAE வான்வழி தற்போது பகுதியளவு திறக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. எமிரேட்ஸ் மற்றும் ஃப்ளை துபாய் நிறுவனங்கள் ஒரு சில சிறப்பு விமானங்களை மட்டும் இயக்கி வருகின்றன. இருப்பினும் எட்டிஹாட் தனது சேவைகளை மார்ச் 5 வரை நிறுத்தி வைத்துள்ளது. விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதால் துபாயில் சிக்கி தவிக்கும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளுக்கு உதவும் வகையில் துபாய் பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பயணிகள் தங்கியுள்ள ஹோட்டல்களிலேயே தங்குமிட காலத்தை நீடிக்கவும் தேவையான வசதிகளை செய்யவும் ஹோட்டல் நிர்வாகங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வரவிருக்கும் ஈத் விடுமுறைக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டிருந்த அமீரக வாசிகள் தற்போது கடும் குழப்பத்தில் உள்ளனர். விமானங்கள் ரத்து செய்யப்பட்டால் முழு தொகையையும் திரும்பப் பெற வாய்ப்புள்ளதாக பயண முகவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் தாமாக முன்வந்து ரத்து செய்பவர்களுக்கு ரத்து கட்டணம் வசூலிக்கப்படும். புதன்கிழமை அதிகாலை கத்தார் மீது ஈரான் 10 ட்ரோன்கள் மற்றும் 2 குரூஸ் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. கத்தார் பாதுகாப்பு படைகள் வான்வழியிலேயே அவற்றை வெற்றிகரமாக தடுத்து அழித்தன. ஈரான் தொடர்ந்து வளைகுடா நாடுகளை குறிவைத்து தாக்கி வருவது அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பஹ்ரைனில் போர் பாதிப்பு ஏற்பட்டது போன்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலி புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பரப்பிய ஒருவரை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். வதந்திகளை பரப்புவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்பதால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று வரும் மோதலால் வளைகுடா நாடுகளின் சுற்றுலா மற்றும் விமானத்துறைக்கு சுமார் $56 பில்லியன் வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். போர் நீடித்தால் சுற்றுலா பயணிகளின் வருகை 27% வரை குறையக்கூடும் என அஞ்சப்படுகிறது. குவைத் தலைநகரில் விழுந்த ஏவுகணை சிதறல்கள் தாக்கியதில் 11 வயது சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குவைத் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரானின் முக்கிய நகரங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தெஹ்ரானில் மட்டும் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை கடற்கரைக்கு அருகே நின்றிருந்த ஈரானிய போர்க்கப்பல் ஒன்றின் மீது அமெரிக்க ராணுவம் நீர்மூழ்கி கப்பல் மூலம் தாக்குதல் நடத்தி அதனை மூழ்கடித்துள்ளது. இது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை அரசும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அத்தோடு காயமடைந்த 32 பேர் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இவைதான் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகள். மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியினூடாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.